பிரைசலாட். நான் சென்னை கொளத்தூர்லேருந்து வருகிறேன். கடந்த வருடம் என் கணவருக்கு ஸ்பைனல் கால்ல இருக்க நரம்புல வந்துட்டு வைரஸ் அஃபெக்ட் ஆகிட்டு நடக்கவே முடியாமல் போச்சு. சிஎம்சிலே நான் 2 months அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். ஒரு 2 ஸ்டிக் வச்சு நடந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணி கர்த்தருடைய கிருபையில் ஒரு ஸ்டிக்கு வந்தார். ஒரு ஜனவரி மாதத்தில் என் பையன் ஜெய் எக்ஸாமுக்காக நாங்கள் அந்த ஒக்கிய துறைப்பாக்க ஒரு சென்டருக்கு வந்தோம். அந்த இன்பிட்வீன் 3 hours நாங்கள் சரி நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ரேயர் டவருக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டு சிஸ்டர்லாம் வந்தோம். நாங்கள் எஸ்தராக்காக வந்து ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சிட்டு வெளியில் வரும்போது ஐயா உள்ளே வந்தார். கணவர் ஸ்டிக்கோட வெளியில் நிற்கிறத பார்த்து அப்படியே எங்களை கூட்டின்னு போயிட்டு அந்த ரிசப்ஷன்லேயே வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு, இனி இந்த ஸ்டிக்கு இவருக்கு இருக்கக்கூடாது, அவருடைய சொந்த காலிலே நல்லா நடக்கணும்னு ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. கணவர் வந்து மைசூருக்காக ஜாபுக்கு போயிட்டு வருவார் கன்சல்டிங்கில். அதில் கூட ஒரு தம்பி தான் கூட்டிகிட்டு போவான், ட்ரெயினில் பிடிச்சி ஸ்டிக்கோட போயிட்டு வந்துன்னு இருப்பார். இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு 1 week கழிச்சு அவர் மைசூர் போகும்போது என்ன பண்ணார்னா, எனக்கு இந்த ஸ்டிக்கு வேணாம், நானே போகிறேன், வெறும் பேகை தூக்கி நானே போகிறேன், உங்களால் முடியுமாண்ணா? என்னால் முடியும்னு சொல்லிட்டு ஸ்டிக்கே இல்லாமல் ட்ரெயினில் அவரே பேக் எடுத்துட்டு போயிட்டு இது வரைக்கும் அந்த ஸ்டிக்கு யூஸ் பண்ணல, ட்ரெயினில் போயினோம் வந்துடும் இருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அவரது எந்த ஒரு ஸ்டிக்கு இல்லாமல் அவரே நார்மலாக நிற்கிறாரு, பைக் ஓட்டுறாரு, டிரைவ் பண்ணுறாரு. எல்லாமே கர்த்தருடைய கிருபையினால. ஜெபித்த சகோதரருக்கு நன்றி. அப்புறம் என் மகன் +2 வந்து எழுதியிருந்தான் பப்ளிக் எக்ஸாமில். ஒரு நாளும் ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சிட்டு எக்ஸாமுக்கு அனுப்ப எக்ஸாம் நேரத்தில் ப்ரேயர் பண்ணுவேன். கடவுள் கிருபையால் அவன் 90% எடுக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பரிசுத்த நமக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து என் மருமகனே, அவனுக்கு 2 பசங்க மஞ்சக்காமலை ஆகிட்டு ஃபுல்லாக ரத்தத்தில் பரவிட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போனால் பிழைக்க மாட்டான், எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஜிஹெச் கொண்டு போனாலும் அதே சொல்லிட்டாங்க, இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம் அதே சொல்லிட்டாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை என் மகளுக்கு சொன்னேன், நீ சீப்பன் ஐயாவுக்கு போடு, கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஐயாவுக்கு நாங்கள் போனை போட்டு பொரசாகத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம். 3 நாள் ஐஸில் வச்சுருந்தாங்க. அவங்களும் ஏடா கூடமாக பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றுமே, தேவனே நீ உயிரோடு இருக்கிறவருப்பா, நீ ஜீவனை கொடுக்குறவருப்பா, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தகப்பனா நீ வைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். நேற்று தினத்தில் எனக்கு ரொம்ப மழைக்காய் போய் ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு போய் நான் சாட்சி கொடுக்கணும் ஆண்டவரே, எனக்கு பலத்தை கொடுங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐயாவுடைய போட்டோவை நின்றுக்குன்னு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். ஆனால் பாருங்க, 3 நாளைக்கு முன்னே என் மருமகன் எழுந்து நடந்து அழகா வந்தான். இன்னைக்கு ஆட்டோ ஓட்ட 3 நாளாக ஆட்டோ ஓட்ட போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா ஜபிச்ச ஜபத்துல 1 hourல அவன் எழுந்து சாப்பிட உக்காந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் சித்தம் வைத்திருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். இந்த கழுகுகளுக்கு என்று சொல்லி ஒரு விசேஷித்த தன்மை இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கழுகுகள் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நன்றாக பறந்து நல்ல உயர சிறகுகளை அடித்து பறந்து நல்ல இரை தேடுவதற்கும் தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பதற்கும் அந்த கழுகு எவ்வளவு தூரம் பறக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பறக்கும். ஒரு குறிப்பிட்ட வயது வரும் பொழுது அந்த கழுகுகளினுடைய சிறகுகளுக்குள்ளே இருக்கிறதான அந்த ரெக்கையில் இருக்கிறதான அந்த இதழ்கள் ஒவ்வொன்றாக அது உதிர்ந்து விடுகிறது. எப்படி வயது ஆக ஒரு மனுஷனுடைய தலையில் இருக்கிற அந்த முடிகளெல்லாம் ஒன்றொன்னா உதிர்ந்து போய்
உச்சி வெளுக்கிற காலம் என்று சொல்லுவார்கள். ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரும் பொழுது உச்சி வெளுத்து விட்டுவது என்று சொல்லுவார்கள். அப்படின்னா ஒரு முடி கூட தலையில இல்லாத அளவுக்கு வயது முதிர்ந்து விடும் என்று சொல்லுவார்கள். அதே போல் இந்த கழுகுகளுக்கு வயதாகும் பொழுது அதனுடைய இறக்கைகளில் இருக்கிற இதழ்கள், அதுதான் அந்த கழுகுகள் உயர உயர பறப்பதற்கு மிகவும் உதவியாயிருக்கிறது. அந்த இதழ்கள் ஒவ்வொன்றாக கலண்டு விழுந்து விட்டுக்கொண்டே இருக்கும், ஒவ்வொன்றாக அது இழந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும் பொழுது அது வயதான போது அது பறக்க முடியாமல் அந்த இதழ்கள் முற்றிலுமாய் கலண்டு கீழே விழுந்ததற்கு பிறகு பறக்க முடியாமல் கொஞ்ச காலம் பொறுமையாய் காத்திருக்கும். அந்த கழுகுகளுக்கு வயதானதற்கு பிறகு மறுபடியும் ஆண்டவர் இறக்கைகளை முளைக்க பண்ணுவாராம். மறுபடியும் அந்த கீழே விழுந்து போன இறக்கைகள் எல்லாம் ஒன்றொன்றாக முளைத்து மறுபடியும் அந்த 2 இறக்கைகள்ல முழு அந்த இதழ்கள் வந்த உடனடியாக, முளைத்த உடனடியாக, எப்படி முன்னால வாலிப வயதிலே அந்த கழுகுகள் உயர 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 எழும்பி பறந்ததோ அதே போல வயதானதற்கு பிறகும் ஆண்டவர் கொடுத்த புது பலன், புதிய இதழ்கள் கொண்டு, அந்த புதிய இறக்கைகளை கொண்டு உயர 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 பறந்து கொண்டே இருக்குமாம். அதே போல ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. இந்த கழுகு என்ன பண்ணுகிறது, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரும் பொழுது அந்த இறக்கைகள் எல்லாம் கீழே விழுந்த உடனடியாக தனக்கு மறுபடியும் இறக்கைகள் முளைக்கும் என்கிற நம்பிக்கையிலே அது காத்திருக்கிறது. அது காத்திருக்கிறபடியினாலே கர்த்தர் அதற்கு இறக்கைகளை முளைக்க பண்ணி மறுபடியும் எழும்பி பறக்க பண்ணுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலன் குன்றி போனவர்களாக, இருதயத்தில் நம்பிக்கை அற்றவர்களாக, ஓரமாய் உட்கார்ந்து கழுகு இப்படி இறக்கைகளை இழந்து போய் வேதனையோடு காத்திருக்கிறதோ அதே போல நீங்களும் காத்து கொண்டிருக்கிற நிலைமையிலே வந்திருக்கலாம். உங்களுடைய இருதயத்தில் ஏதோ ஒன்றை இழந்துவிட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் மிகவும் நேசித்த ஒரு நல்ல உடன் பிறந்த சகோதரனை இழந்திருக்கலாம். நீங்கள் நேசித்த உன் தகப்பனை இழந்திருக்கலாம், உன் தாயை இழந்திருக்கலாம். ஏதோ ஒரு மிகவும் நேசித்த ஒரு மனுஷனை நீங்கள் இழந்ததன் நிமித்தம் வேதனையோடும் துக்கத்தோடும் நீங்கள் இருட்டறையில் கிடந்து அழுது கொண்டு வெளியே வர முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கழுகுகளுக்கு மறுபடியும் புது பலன் கொடுக்கிற ஆண்டவர் எல்லா வேலையும் செய்ய முடியாமல் மனது உடைஞ்சு போய் இருதயம் உடைஞ்சு போன நிலைமையில உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் ஒரு புது பலனை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு வயது முதிர்ந்தவர்கள் இந்த இடத்திலே வந்திருந்தாலும் சரி, வயதிற்கெல்லாம் அப்பாற்பட்டு அற்புதம் செய்கிற இயேசு இன்றைக்கு நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு புது பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை உன்னுடைய வேலையை இழந்து நீ வந்திருந்தாயே ஆனால் மறுபடியும் உனக்கு ஒரு வேலையை கொடுக்க ஆண்டவர் இன்றைக்கு சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய அபிஷேகத்தை கடந்த நாட்களிலே தகாத காரியங்களின் நிமித்தம், தகாத பழக்க வழக்கங்களின் நிமித்தம் நீங்கள் இழந்து வந்திருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் மறுபடியும் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு செல்வத்தை இழந்திருக்கலாம், பொன்னை இழந்திருக்கலாம், பொருளை இழந்திருக்கலாம். மீட்டு கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்திலே வந்திருக்கிறார். இழந்ததை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியிலே வந்த ஆண்டவர் இந்த நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். புதிய அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். புதிய நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒரு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஒரு புதிய அத்தியாயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தொடங்கி வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கழுகுகளுக்கு புது பலன் கொடுக்கிறவர் மறுபடியும் உங்களுக்கு புது பலனை கொடுத்து எழும்பி நடக்க முடியாமல் இருக்கிறவர்களை மறுபடியும் ஆண்டவர் எழும்பி நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து மறுபடியும் எழும்புவார்கள். எழும்புவார்கள் என்று சொன்னாலே ஒன்னில் நம்ம இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கணும், இல்லைன்னாச்சுன்னா உடஞ்சி போய் படுத்து கிடக்கணும். படுத்து கிடக்கிறவங்கள தான் எலும்புன்னு சொல்லுவாங்க, உட்கார்ந்து இருக்கிறவங்கள தான் எலும்புன்னு சொல்லுவாங்க. எழும்பி நிற்கிறவங்கள எலும்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க.
அப்படியானால் இன்றைக்கு வரைக்கும் உள்ள நிலைமை, இன்றைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் மனசு உடைஞ்சு இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறதாக நீங்கள் வந்திருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, அவன் இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறான், மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறான், செய்யறது என்னன்னு தெரியாம அவன் கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். அப்படி இடிஞ்சு போய் எதையும் செய்ய முடியாம, எதையும் சாதிக்க முடியாம, எந்த இடத்துக்கும் போகாம மனசு நொந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். உனக்கென்று நான் ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறேன், உனக்கென்று ஒரு பவர் கொடுத்திருக்கிறேன். அதை தரித்து கொண்டு நீ மறுபடியும் எழும்பி பிரகாசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் எழும்பி பிரகாசி. இல்லாவிட்டால் ஏதோ ஒரு சோர்விலே நீங்கள் படுத்த படுக்கையாய் கிடக்கலாம். எல்லாரும் பக்கத்தில் வந்து சொல்லியிருக்கலாம், எவ்வளோ நாள் தாம்மா நீ துக்கத்தோடு படுத்து கிடப்ப, பேசாமல் ஒரு டம்ளர் டீ ஏதாவது குடிச்சிட்டு எழும்பி கொஞ்சம் நடமாடி வெளியெல்லாம் போயிட்டு வாமா, வீட்டுக்குள்ளே படுத்து கிடந்தேன்னா பைத்தியம் பிடிச்சது மாதிரி இருக்கும் என்று சொல்லி ஏதோ ஒரு இழப்பின் நிமித்தம் கண்ணீரோடு கிடக்கிற ஒரு தாயா இருக்கலாம், ஒரு தகப்பனா இருக்கலாம், மனசு உடைஞ்சி படுத்த படுக்கையாக கிடப்பாங்க. சில குடும்பங்களிலே சில உயிர் சேதங்கள் வந்துவிட்டால் அந்த வீடை பார்த்தீங்கன்னா பல நாட்கள், பல மாதங்கள், ஏன் சில குடும்பங்களே வருஷ கணக்காக ஏதோ ஒரு சோகம் அந்த குடும்பத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த வீட்டிற்குள்ளால போய் பார்த்தீங்கன்னா ஒரு மரண அமைதி அந்த வீட்டிற்குள்ளால இருக்கிறதை பார்க்க முடியும். அப்பொழுது தான் அநேகர் அவளை சந்திக்க வரும்பொழுது ஆறுதல் சொல்ல வருகிறவர்கள் சொல்லுவாங்க, ஏக்கா ஒரு டம்ளர் டீ ஏதாவது குடிச்சிட்டு வெளியே வாங்க, எவ்வளோ நாள் தான் இதை நினச்சி கவலையோடு வீட்டுக்குள்ளே கிடப்பீங்க, எவ்வளோ நாள் தான் மனசு உடைஞ்சி வீட்டில் கிடப்பீங்க, ஒரு சாயை குடிச்சிட்டு அப்படி நம்ம வெளியே போயிட்டு வரலாம் வாங்க என்று சொல்லி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி வெளியே அழைத்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை உங்கள் குடும்பத்திலும் ஏதோ ஒரு இழப்பு, ஒரு உயிர் சேதம், ஒரு பண சேதம், ஒரு பொருள் சேதம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பெயர் சேதம் வந்ததன் நிமித்தம் நீங்களும் இடிந்து போய், எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல, நான் யார் முகத்தையும் பார்க்க விரும்பல, நான் தேவாலயத்துக்கு வர விரும்பல, நான் பைபிள் படிக்க விரும்பல என்று சொல்லி ஒருவேளை நீங்களும் இடிந்து போய் படுத்த படுக்கையாக வீட்டிலே இதுவரைக்கும் கிடந்தீர்களே, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எழும்பும்படி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. எலியா சோர்ந்து போய் சொல்லுகிறான், போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ள. முந்தின நாள் வரைக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தரே மெய்யான தேவன் என்று சவால் விட்டு ஊழியம் செய்தவன், தைரியமாய் இருந்தவன், அடுத்த நாளிலே அந்த ஸ்திரீயினுடைய அந்த அச்சுறுத்தலின் நிமித்தம் போதும் ஆண்டவரை, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக வந்து நின்று கொண்டிருக்கிறான். சூறை செடியிலே படுத்து தூங்கிவிட்டான், படுத்து கிடக்கிறான். உற்சாகமாய் ஊழியம் செய்த எலியா படுத்து கிடக்கிறான். ஆண்டவரால் அவன் படுத்து கிடக்கிறதை பார்க்க முடியவில்லை. சாப்பிடாம கொள்ளாம அப்படியே படுத்து கிடக்கிறான். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி ஆகாரம் கொடுத்து தட்டி எழுப்பி அவனை உட்கார வைத்தால் சாப்பிட்டு கொண்டு மறுபடியும் படுத்து விட்டான். மறுபடியும் ஆண்டவர் அந்த இடத்துல வந்து, நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது, எனவே மறுபடியும் நான் உனக்கு புதுபலன் கொடுக்கிறேன், நீ போ, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை நீ உன்னுடைய ஸ்தானத்திலே நீர் அவனை அபிஷேகம் பண்ணு, இந்த காரியத்தை செய், அந்த காரியத்தை செய், இந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணு, ஆண்டவர் உன்னை கொண்டு இன்னும் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி படுத்து கிடந்தவனை எழுப்பி அனுப்பினவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு சோர்ந்து போய் எதுவும் செய்ய முடியாது என்று கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த சோர்வை விட்டு எழும்புங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய பயத்தை விட்டு எழும்பு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் யாரையும் வெளியே வந்து வெளிச்சத்தை பார்க்கிறதற்கு பயம், மனுஷர்களை பார்க்கிறதற்கு பயம், அதுக்காகவே ஒளிந்து கிடப்பார்கள். இன்றைக்கெல்லாம் நல்ல படித்த பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க தங்களுடைய புத்தி பேதலித்தவர்களாக பிசாசு அந்த பிள்ளைகளுடைய புத்தியை பேதலிக்க பண்ணினதுனால வீட்டுக்குள்ளால் அடைந்து கிடந்து விட்டு, நான் வெளியே போக மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி இருட்டறையில் கிடக்கிறதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகளிடத்திலே ஒரு சோர்வின் ஆவி வந்து விட்டது. அந்த சோர்வின் ஆவி அந்த பிள்ளைகளை படுத்த படுக்கையாக படுக்க வைத்து, ஏன் சில பிள்ளைகளை பல மாதங்கள், பல வருஷங்கள் அந்த கட்டுக்குள்ளால வைத்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அழித்து போடுகிறது. அவருடைய முகபாவனைகளை பார்த்தால் மிகவும் பரிதாபமாயிருக்கும். நல்லபடியாக கல்லூரிக்கு போனவர்கள், படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் இன்றைக்கு சோர்விலே விழுந்து கிடக்கிறார்கள், டிப்ரெஷன்ல விழுந்து கிடக்கிறார்கள். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் அப்படிப்பட்ட டிப்ரெஷன்ல, மன அழுத்தத்திலே இந்த இடத்துல வந்திருக்கலாம். நேற்று வரைக்கும் படுத்த படுக்கையாய் கிடந்தவர்கள் இன்றைக்கு ஒருவேளை கிடைத்த கொஞ்சம் பலத்தின் நிமித்தம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போவோம் என்று யாரோ ஒருவர் உங்களை முந்தி தள்ளி இழுத்து கொண்டு வந்ததன் நிமித்தம் இருந்த கொஞ்ச
பலத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். இன்று முதல் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். அநேகருக்கு ஆண்டவர் புதிய ஸ்தாபனத்தை ஆண்டவர் திறந்து கொடுக்கிறேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீண்ட நாட்களாக கையேந்தி மற்றவரிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சிலர், எனக்கு ஒரு சொந்த தொழில் தொடங்கலாமா வேண்டாமா என்று இன்றைக்கு எனக்கு செய்தி நேரத்திலே ஆண்டவர் எனக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைக்காக எதிர்பார்த்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு புதிய தொழில் வாசல்களை ஆண்டவர் திறந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சில பிள்ளைகள் டெம்பரரியா வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள், நான் நிரந்தரமான ஒரு அரசாங்க வேலையில ஒரு பேங்க் உத்தியோகத்தில் நான் சேர முடியுமா, எனக்கு நான் எக்ஸாம் எழுதியிருக்கிறேனே, ஆண்டவர் எனக்கு அதற்கு வழிவாசல்களை ஏற்படுத்தி தருவாரா என்றெல்லாம் சொல்லி எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிதும் அனுகூலமுமான பெரிய வாசல்களை உங்களுக்கு திறந்து கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. அநேகருக்கு புதிய தொழில் வாசல்கள், சிலருக்கு புதிய வேலை வாசல்கள், சிலருக்கு புதிய வீடு வாசல்கள். நான் ஒரு வீட்டை கட்டலாமா, இத்தனை வருஷமா நான் வாடகை வீட்டில் இருக்கிறேனே, லீஸ்ல இருக்கிறேனே, எனக்கு ஒரு புது வீடு கிடைக்குமா என்றெல்லாம் சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக புதிய வீட்டை கட்டித்தர போகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதிய வேலை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதிய அபிஷேகம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதிய வீடு, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு புதிய வல்லமை, வல்லமையின் வரங்களை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார். எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்கிற வசனத்தின் படியாக வந்திருக்கிற பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவர் புதிதாக்கி எப்படி கழுகுகளுக்கு புது பலனை கொடுக்கிறாரோ, உங்களுடைய ஆவியிலே ஒரு பலன், ஆத்துமாவிலே ஒரு பலன், சரீரத்திலே ஒரு பலனை கொடுத்து மறுபடியும் நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வார். எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேனதனம் இல்லாதவர்களும் அசுத்தர்களும் இனி உங்கள் வழியாய் கடந்து வருவதில்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. பிள்ளைகளை பார்த்து நீ சொன்னீர், கழுகுகளுக்கு புது பலன் கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு புது பலனை கொடுக்கும்படி இவ்வளவு நாளும் நீங்கள் காத்திருந்ததற்காக ஆண்டவர் இன்றைக்கு அதை செய்கிறேன் என்று சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். கழுகுகள் காத்திருக்கிறது போல இந்த நாட்களுக்கு பிறகு என் பிள்ளைகளும் தேவனுடைய நன்மைகளையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொள்ள ஜபத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளாக, வேத தியானத்திலே தரித்திருக்கிற பிள்ளைகளாக என் பிள்ளைகளை இன்றைக்கு நீர் உருமாற்றுவீராக. இந்த நாட்களுக்கு பிறகு என் பிள்ளைகள் மேல் ஒரு ஜப ஆவி இறங்குவதாக. ஜெபித்து ஜெபித்து தேவ சமூகத்திலே காத்திருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவார்களாக. இன்றைக்கு நீர் சொன்னது போல, ஓடினாலும் இளைப்படையாத இருதயமும் நடந்தாலும் கடுத்து போகாத மான்கால்களின் கால்களையும் என் பிள்ளைகளுக்கு இப்பொழுது நீர் பொருத்துவீராக. நீர் சொன்னது போல என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நீர் ஆரம்பித்து தருவீராக. இவ்வளவு நாளும் என் பிள்ளைகள் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, பாவத்தின் வாழ்க்கை அல்ல, சாபத்தின் வாழ்க்கை அல்ல, வியாதியின் வாழ்க்கை அல்ல, அவமானத்தின் வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு பிறகு என் பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்படிக்கு என் பிள்ளைகளை நீர் தொட்டு இப்பொழுது ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் கரத்தை வைத்து, பிரியமானவனே பிரியமானவளே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு பரலோகம் மனம் இறங்கி திருமணத்தை செய்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திருமணங்கள் தடைபட்டு நிற்கிறதோ, தடைகளை உடைக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு முன்னே சென்று வழிகளை ஆயத்தம் பண்ணி என் பிள்ளைகளுடைய திருமணத்தை நீரே முன்ன நின்று நடத்தி தருவீராக. கானாவூர் திருமணத்தை சிறப்பித்த ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை நீர் சிறப்பித்து தருவீராக. எந்தெந்த பிள்ளைகள் திருமணம் ஆகியும் வாழ்க்கை இழந்து போனவர்களாக, இள வயதின் விதவைகளாய் இருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவீராக. பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை ஆண்டவர் இன்றைக்கு இணைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிரிவினையின் ஆவிகள் இவர்கள் குடும்பத்தை விட்டு, இவர்களுடைய இருதயத்தை விட்டு பிடுங்கி எறியப்படுவதாக. பிதாவே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி என்று ஜெபித்த ஆண்டவர், அதே ஜெபத்தை நானும் சொல்லுகிறேன். இவர்களும் உமக்குள் ஒன்றாயிருக்கும்படி இவர்களை நீர் இணைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
நீண்ட காலமாக காத்திருந்து இருதயத்தில் ஏங்கின வேலை என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். அரசாங்க உத்தியோகத்தில் என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக. நீண்ட காலங்கள் காத்திருந்து இருதயத்தில் ஏங்கின பிள்ளை செல்வங்களை என் பிள்ளைகளுக்கு திறந்து தருவீராக. கற்பத்தில் எவ்வளவு பெரிய வியாதிகள் இருந்தாலும் சரி, யூட்ரஸ்ல காணப்படுகிற எல்லா வியாதிகளை ஆண்டவர் அப்புறப்படுத்தி அவர்களை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி மகிழ்ச்சியா வீட்டில் குடியிருக்க பண்ணுகிற நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வியாபார தடைகள் மறைந்து போவதாக. என் பிள்ளைகள் பஞ்சத்திலே மரித்து போகாதபடிக்கு, பஞ்சத்திலே விழுந்து போகாதபடிக்கு தேவ கரம் என் பிள்ளைகள் மேலே இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.